மக்களால் மக்களுக்காக மக்களே ஆட்சி செய்கின்ற ஆட்சி முறை மக்கள் ஆட்சின்னு அப்ரஹாம் லிங்கன் சொன்னார் சார். சரி, அதே அப்ரஹாம் லிங்கன் இப்போது உயிரோடு நமது தமிழகத்தில் இருந்தால் மக்களுடைய ஆட்சி முறையை பற்றி சொல்லியிருப்பாரோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் மக்களுடைய மகிழ்ச்சியும் மக்களுடைய உணர்ச்சியும் மக்களுடைய எழுச்சியும் மக்களிடத்திலே சேர்க்கின்ற ஒரு மகத்தான தொலைக்காட்சின்னு சொல்லியிருப்பார் ஐயா. ஒரு நாள் மதியம் பசங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப சோர்வா இருந்தானுங்க. ஏன்னா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி தான் மாணவர்கள் எல்லாம் இருக்காங்க நினைச்சிட்டு, தம்பிலாம் நீங்க எல்லாம் இங்க வாங்கடா, உங்களுக்குலாம் ஒரு அருமையான கதை சொல்ல போறேன்னு நான் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். ஒரு ஊர்ல ஒரு சாமியார் இருந்தார். என்ன திடீர்னு ஒரு பையன் எழுந்துட்டாங்க, ஐயா சார் இப்படி அசிங்கமான கதைலாம் சொன்னீங்கன்னா எங்க அப்பா என்ன போய் சொல்றான்ட்டான். ஒரு சாமியார் இருந்தான்னு சொன்னால அசிங்கமான கதை. சாமியார்னாவே இன்னைக்கு அந்த நிலைமை இருந்துட்டு இருக்கு. மாணவர்கள் அந்த அளவு புரிஞ்சிருக்கானுங்க. ஏன்னா இப்படி விவரமான மாணவர்கள் ஏன் படிப்புல அக்கறை காட்ட மாட்டீங்க? தடம் பார்த்து நடப்பவர்கள் மனிதர்கள், தடம்பதியே நடப்பவர்கள் மாமனிதர்கள். அந்த மாமனிதர்களை உருவாக்குபவர்கள் தான் ஆசிரியர். இன்னைக்கு அந்த ஆசிரியர்கள்ல சில பேர் தான் காலணி தேய்ந்தால் போதும், மாதம் முதல் தேதியில் சம்பளம் வாங்கினால் போதும் நினைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் நான் மாறணும்னு சொல்றேன். வெறும் கருங்கல்லா இருக்கக்கூடிய மாணவர்களை தான் அறிவு என்னும் ஒளியால் செதுக்கி அழகு படைத்த சிற்பமாக மாற்றக்கூடியவர்கள் தான் ஆசிரியர்கள். அழகான உருவம் வரும், மாணவர்கள் அதை உணர வேண்டும். ஏன்னா வலிக்குதேன்னு சொன்னா என்னைக்கு சார் வலி தீரும்? இன்னைக்கு வலியை தாங்குவன் தான் பின்னாடி ஒரு சாதனையாளராக மாறுவான். சபாஷ் 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 சபாஷ். பணம் இருக்கிறவன் பணக்காரன், பணம் இல்லாதவன் ஏழை. பணம் இருக்கிறவன் முதலாளி, பணம் இல்லாதவன் தொழிலாளி. நுணுக்கமான விஷயம் இதெல்லாம். இப்ப கிராமத்துல நிறைய முதலாளி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க தொழிலாளினா சோளக்காட்டு பொம்மைன்னு. சோளக்காட்டு பொம்மை என்ன தெரியுமா பண்ணோம்? ஆனா அது அந்த இடத்துல தான் நிற்கும். ஆனா அது வேலை அது கரெக்டா இருக்கும். அப்படிதான் சார் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு முதலாளிங்க தொழிலாளிங்கள. ஓஹோ ஓஹோ ஓ, அருமை அருமை அருமை. தொழிலாளிங்க பத்தி ஒரு கவிஞன் சொல்றான், சில்லென்ற வார்த்தை கேட்டாலன்றி சுல்லென்ற வெயில் தான் அவன் சொந்தம், புயலில் அகப்பட்ட புது வாழை இலைதான் அவன் வாழ்க்கை, வறுமை அவனது நண்பன், பசி அவனது ஆசான், போராட்டம் அவனது போஜனம் அப்படின்னு சொல்றாங்க. போராட்டம் அவனது போஜனம், போராட்டம் அவனுடைய போஜனம், உழைச்சா உயரலாம் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா இன்னைக்கு யாரு உழைக்கிறது யாரு உயர்றது சார்? அதை நம்ம சிந்திக்க மாட்டோமே. அது நம்ம ஜனங்களுக்கு இன்னும் தெரியாம தானே இருக்கு. கஷ்டப்பட்டு மூட்டை தூக்குறவனுக்கு 2 ரூபாய் சார். ஆனா மூட்டை தூக்குறான் மாதிரி நடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு 2 கோடி ரூபாய். இந்தியா 2020 வல்லரசு ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பட்டம் அடிச்சுக்கிறோம். ஆனா தொழிலாளியும் முதலாளியும் கை கோத்திருந்தா இந்தியா 2020 இல்லைங்க, என்னைக்கோ வல்லரசு ஆயிருக்கும். அது ஐயா, இன்னைக்கு நம்ம நாட்டில் முக்கியமான பிரச்சனை எது? அரசாங்க மக்கள் முரண்பாடு தான். இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை எப்படி தெரியுமா இருக்கு? ஏற சொன்னா எருதுக்கு கோபம், இறங்க சொன்னா நொண்டிக்கு கோபம். அது போல தான் ஐயா இன்னைக்கு அரசாங்கமும் மக்களும் இல்லைன்னா அரசாங்கம் எதுக்கு ஐயா ரோடு போடுறாங்க? கான்ட்ராக்ட்காரருக்கு காசு கிடைக்கணும்ல. அதுக்கு இல்லையா? அதுக்கு இல்லையா? அதுக்கு இல்லாம இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்படுறேன். வாகனங்க போகணும், டிராஃபிக் ஆகக்கூடாதுன்னா அரசாங்கம் சாலையை போடுது. ஆனால் அதில் அடித்தட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க? அதுலேயே தான் சாக்கடியை வச்சுக்கிறாங்க. அவங்க வீட்டு பொருள்லாம் அங்கே தான் வச்சுக்கிறாங்க. நெல்லு காய போடுறாங்க, மாட்டு கொட்டாவெல்லாம் வளர்த்திக்கிறாங்க. எல்லாத்தையும் அந்த ரோட்டில் தான் பண்ணுறாங்க. சரி, இவங்க தான் இப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தா மேல் வசதி படித்தவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க ஃப்ளாட் பூரா வீடை கட்டிக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற வாகனம்லாம் ரோட்டில் தான் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. அப்போ அரசாங்கம் போட்டது எதுக்கு? பொதுமக்கள் வண்டி போகிறதுக்குன்னா அரசாங்கம் போடுச்சு. ஆனால் மக்கள் தன்னுடைய சுயநலத்துக்கோசம் தானே யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி அரசாங்கமும் மக்களும் முரண்பாடாக இருக்கிறதுனால தாங்க நம்ம நாட்டில் பொருளாதார பிரச்சனையும் அதிகமாக ஏற்படுது. இந்த முரண்பாடை தான் உடனடியாக சரி செய்யப்படணும்னு பேசுகிறேங்க. வயசு என்னக்கண்ணா? 13. இந்த குழந்தைக்கும் 13 வயசு. சமுதாயத்தின் மேலே உள்ள அக்கறையில் சமுதாய விழிப்புணர்வோடு இந்திய திருநாட்டை எப்படியாவது வெளிச்சமாக்கி விட வேண்டும் என்கிற ஆசையில் பேச வந்திருக்கிறாங்க.
நான் இன்னைக்கு சொல்றேன், இந்த குழந்தை வந்து அரசாங்கத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டுனால எங்க தாத்தா வயசுல உள்ளவங்களே பேச மாட்டேங்கிறாங்க. நமக்கு எதுக்கு ராம ஆண்டா என்ன, ராவண ஆண்டா என்ன, நரி வலம் போனா என்ன, இடம் போனா என்ன, நம்ம மேல விழுந்து புடுங்காம போனா சரி அப்படிங்கறதா இப்ப நோக்கமா இருக்கு. ஆனா இந்த குழந்தை அரசாங்கம் மக்கள் முரண்பாடு தான் தீர்க்கப்பட வேணும்னு பேச வந்துருச்சு பாருங்க, கண்டிப்பா விடிவு காலம் இருக்கு.